வீட்டில் வந்துட்டு வாட்டர் ஆப்பிள் வந்து சாகுபடி பண்ணலாம். வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமர்ஷியல் கிராப்பாக சாகுபடி பண்ணலாம். எல்லாரும் வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து வீட்டில் வந்து ஒரு செடி வைக்கலாம், 2 செடி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. இந்த வருஷம் சந்தையினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா தோட்டத்து ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு செடியில் எவ்வளோ காய்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வாட்டர் ஆப்பிள் கண்ணா பின்னான்னு காய்ச்சி தரலாம். பாதி பழம் வந்துட்டு கீழே தான் விழுகும், அந்த அளவுக்கு காய்க்கும். அதாவது சந்தை மதிப்பு தெரியாத பழம், ஆனால் சந்தையில் விலை இருக்கக்கூடிய பழம்னு சொல்லி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட்டு இருக்குது, ரெட்டு இருக்குது. நம்மள்கிட்ட 2 ரகமே இருக்குது. இந்த ரெண்டில் வந்து இந்த ரெட்லேயே வந்து பியூர் ரெட் இருக்குது, உம்பர் சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பியூர் ரெட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்டட் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஷார்ட் டைமாக நடவு பண்ணி 12 மாதத்துலேருந்து பூக்கள் வரக்கூடிய செடிகள்லேருந்து, நடவு பண்ணி 24 மாதத்துலேருந்து பூக்கள் வரக்கூடிய செடிகள்லேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 15க்கு 15 இடைவெளியில் 200 செடிகள் சாகுபடி பண்ணலாம். பெரிய வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது, பூச்சி மேலாண்மை பெருசாக கிடையாது, நோய் மேலாண்மை கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய இலையே பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். பெரிய அளவுக்கு நோய் தாக்குதல் இல்லாத, பூச்சி தாக்குதல் இல்லாத பயிர், எளிமையான சந்தை வாய்ப்பு இருக்கக்கூடிய பயிர் இந்த வாட்டர் ஆப்பிள். இது போல் வந்து வீரியர நாற்றுகள் கிட்டத்தட்ட வந்துட்டு நல்ல மெச்சூர்டு சாப்ளிங்ஸ். இதனுடைய அடித்தண்டை பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுபோல் வீரியர நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதை வந்து வீட்டு தேவைக்காகவும் மற்றும் வந்து கமர்ஷியல் தேவைக்காகவும் வந்து உழவி வந்து நேரடியாக களத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு ஓராண்டுகள், அதாவது வந்து நடவுலேருந்து அறுவடை வரை உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது. வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.